க்ளோஸாக இன்னொரு விஷயத்தை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். திஸ் லேப்டாப் டெண்டர் நேற்று எடப்பாடியில் லேப்டாப் வழங்குறதை பற்றி தோற்றுருவோன்னு பயம் வந்து தேர்தலை மனசில் வச்சு தான் இவங்க லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த லேப்டாப் டெண்டரையும் நான் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன். 10 பைசா கட்சி நிதி வாங்காமல் கொடுக்கப்பட்ட டெண்டர் லேப்டாப் டெண்டர். அந்த டெல்லு, ஹெச்பி அண்ட் ஏசர் 3 கம்பெனியும் வழக்கமாக கொடுக்குறத விட கம்மி காசு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 10 பைசா பார்ட்டி ஃபண்டில் இல்லைன்னா டெண்டர் ரத்து பண்ணுறாங்க மூடுக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. இவங்க ஒரு வேலை சொல்கிறாங்க, அவங்க ஒரு வேலை சொல்கிறாங்க. அவங்க இதுக்கு மேலே குறைக்க முடியாதுன்றாங்க, இவங்க இதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்றாங்க. அப்புறம் என்னென்னமோ பேசி பார்த்து ஸ்டேட்டோட ஜிஎஸ்டி பங்கை வேவ் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் பேசி பார்த்து ப்ராப்பராக ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணி நல்ல கான்ஃபிகரேஷனில் பிள்ளைங்களுக்கு இந்த வாட்டி லேப்டாப் கிடைக்க போகுது. ஸோ இப்போ அதில் ஏதாவது முறைகேடுகள் நடந்திருந்தால் நம்ம சொல்லியிருப்போம், நின்றுருக்கோம். ஸோ மக்கள் பணம் வீணாக போவதை தடுப்பதற்காக தான் இதை சொல்கிறோம். யோசிச்சு பாருங்கள், ஹைவேஸ் இன்ஜினியர்ஸோடு போய் சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாதான் உனக்கு டெண்டர்னு 4000 கோடி ரூபாய் டெண்டர் நீ தூக்கி கொடுக்குறிய. நம்ம அன்றைக்கி நான் குறி சொல்லலைன்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்கும்? சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். இப்போது இதை மாதிரியெல்லாம் அவங்கள சம்பாதிக்க அனுமதி காட்டி அவங்களும் வந்து இந்த எலெக்ஷன் தேர்தலுக்கான செலவுகளெல்லாம் எப்படி சார் சமாளிப்பாங்க? மாலதி, நாம் அடையாளப்படுத்தி பேசியது பெரும் கடலில் ஒரு துளி.